Good morning students, welcome to the video class. Date 10/8/2020, class 6, subject max, chapter number 3, video 1. So in this video we are going to see exercise 3.2 1 to 4th sums in page number 66. Okay. So previous class la நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா we have seen comparison of ratios, how to compare two ratios அப்படின்றத previous classல பார்த்தோம். And ஒரு example sum 3.5, so how to find the ratio values அப்படின்றதையும் example 3.5ல பார்த்தோம். So இப்போ we have exercise 3.2. so 3.2ல நம்மளுக்கு sums இருக்கு. so the previous classல உங்களுக்கு பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே, ஸோ fill in the blanks of the given equivalent ratios. ஸோ இப்போ இங்கே ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3:5 இஸ் ஈக்குவல் டு 9:1. அதே மாதிரி 4:5 இஸ் ஈக்குவல் டு -10. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டு ஈக்குவலண்ட் ரேஷியோஸ். ஸோ ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எந்த நம்பரால் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ இங்கே 3, இங்கே 9. ஸோ 3 எப்போ 3லேருந்து எப்போ 9 கிடைக்கும், 3 3s are 9. ஸோ அப்போ அதே 3 எங்கே மல்டிப்ளை பண்ணணும், 5ஓட மல்டிப்ளை பண்ணணும். therefore we get 5 3s are 15. அப்போ 3:5 is equal to 9:15. ஸோ 3ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 9, 5ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 15. ஸோ இப்போ இங்கே 4 இருக்குது, 5 இருக்குது. 4:5 is equal to -10. ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வருது, 5 இருக்குது. ஸோ 5ஓட எதாவது மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு 4ஓட ஈக்குவல் பிளேஸில் தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நீங்கள் ஃப்ராக்ஷனாக பண்ணிங்கன்னா என்ன கன்வீனியன்ட் இருக்கும். ஸோ 4/5 is equal to -10. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். சரியா? ஸோ இங்கே அப்போ இங்கே 5ஓட எதாவது மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும், 2 மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். அப்போ இங்கே 4ஓட எதாவது மல்டிப்ளை பண்ணணும், அதே 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 10, 4ஓட எதாவது மல்டிப்ளை பண்ணால் 4ஓட அதே 2 மல்டிப்ளை பண்ணால் we get 8. So therefore the answer is 8. Therefore the answer is 8. So 4:5 is equal to 8:10. Okay. அடுத்து 6:2 is equal to -2. So 6:2. So 6 by, so இங்கே என்ன வரும், which is equal to 1/2. ஸோ இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 6க்கு டினாமினேட்டர் என்ன வரும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஸோ இப்போ இங்கே நம்ம இந்த வேல்யூ தெரியாது, அப்போ இங்கே தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 1ஓட எதாவது மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும், 6. அப்போ 1 × 6 6. அப்போ இங்கே இந்த நம்பர் அது எப்போ கிடைக்கும், அதே 6 இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 6 12. ஸோ அப்போ 1:2 is equal to 6:12. ஸோ அப்போ இந்த ஆன்சர் 3:5. ஸோ இங்கே அப்படியே ஃப்ராக்ஷனாக மாற்றி பார்த்துருவோம். ஸோ 3:5 எப்படி எழுதிக்கலாம், 3/5 is equal to 9/15. 15 எப்படி இருந்துச்சு, 3ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 9, 5ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 15. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து செகண்ட் ஒன், கம்ப்ளீட் த டேபிள். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இட் இஸ் கிவன் இன் ஃபீட், இட் இஸ் இன் இன்ச்சஸ். ஸோ 1 feet is equal to 12 inches. If you have long C scale, நீங்கள் long C ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, லாங் C ஸ்கேலில் நம்மளுக்கு ஒரு சைடில் சென்டிமீட்டரும் அதர் சைடில் இன்ச்சஸும் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா 12 inches. ஸோ 12 inches வந்து 1 feet. ஸோ 1 feet எவ்வளோ, 12 inches. 2 feet 24 inches. 3 feet is equal to, so 2 feet is 24 inches. So 1 feet 12 inches na 2 feet 24 inches. And 3 feet. So 3 feet க்கு அப்போ என்ன வரும், ஸோ இது வந்து 1:12. ஸோ ரேஷியோ 1:12. ஸோ இது 2:24. ஸோ 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 feetனா 2 × 12 24. அப்போ 3 feet. ஸோ 1 × 3 3. அப்போ 12 × 3. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 12 × 3. வாட் இஸ் 12 × 3? அப்போ 3:12 × 3. What is 12 × 3? 36. Therefore the answer is 36. அப்போ 3 feetக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வரும், 36 inches வரும். ஓகே, இப்போ இங்கே இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
how many feet is equal to 72 inches. அப்போ 12 டேபிளில் 72 எத்தனை டைம்ஸ் வரும்? ஸோ 12 டேபிள் நம்மளுக்கு தெரியும். 12 1s are 12, 12 2s are 24, 12 3s are 36, 12 4s are 48, 12 5s are 60, 12 6s are 72. அப்போ இதோட 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 72 கிடைக்குது அப்படின்னா, அப்போ 1ஓட 6ஆக மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 6. அப்போ 6:72. அப்போ 6 ஃபீட்டுக்கு எவ்வளோ வரும்? 72 inches. ஸோ 1 × 12 12, 2 × 12 24, 3 × 12 36, 6 × 12 72. ஸோ அப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து செகண்ட் ஒன், டேஸையும் வீக்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ 28 டேஸ்ன்றது 4 வீக்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 7 days எவ்வளோ? 1 week. அப்போ 28 days is equal to 4 weeks. 21 weeks is equal to 21 days is equal to 3 weeks. How many days is 2 weeks? 1 week 7 days அப்படின்னா 2 weeks என்ன வரும்? 2 × 7. So what is 2 × 7? 14. So 14 days. And so 63 days எத்தனை weeks வரும்? ஸோ அப்போ 7 டேபிளில் 63 எத்தனை டைம்ஸ் வருது? 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21, 7 4s are 28, 7 5s are 35, 7 6s are 42, 7 7s are 49, 7 8s are 56, 7 9s are 63. அப்போ எத்தனை வீக்ஸ் வரும் அப்படின்னா 9 weeks. ஸோ அப்போது 9 weeksக்கு 63 days. அப்போ 63 daysக்கு எத்தனை வீக்ஸ்? 9 weeks. 28 daysக்கு 4 weeks, 21 daysக்கு 3 weeks, 14 daysக்கு 2 weeks, 63 daysக்கு 9 weeks. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் லாஸ்ட் வீக்கே பார்த்தோம். 5:7 is not equivalent to 21:15. ஸோ ரெண்டு ஈக்குவலன்ட் கிடையாது, அதனால் இங்கே ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க ஃபால்ஸ். அதே மாதிரி 40 is divided in the ratio 3:2. இந்த லார்ஜர் பார்ட் இஸ் 24. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம், ட்ரூ தான் இது. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபோர்த் ஒன், ஃபைண்ட் த 2 equivalent ratios for each of the following. ஸோ how to find equivalent ratios? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் ஒன், so what is the first one? We have 3:2. So we have to find 2 equivalent ratios. So we are going to find 2 equivalent ratios for 3:2. So 3:2க்கு equivalent ratios பார்க்க போகிறோம். So 3:2 ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிக்கலாம்? We can write this 3/2. So 3:2 எப்படி எழுதிக்கலாம்? We can write 3/2. Fraction form எழுதிக்கோங்க. So first one 3/2. So 3/2 என்ன பண்ணிக்கிறோம்? நியூமரேட்டர் 2 ஆலையும் டினாமினேட்டர் 2 ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வரும்? 6/4. ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 6:4. அடுத்து இதே 3/2 என்ன பண்ணிக்கலாம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கன்வீனியன்ட் தான். ஸோ எந்த நம்பராலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எனி 2 equivalent ratios தான். அப்போ இங்கே 2ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 6/4 கிடையாது, 6:4. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 × 3 9. நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 3 9. 2 × 3 6. is equal to 9:6. அப்போ 3:2க்கு என்னென்ன ஈக்குவலண்டாக இருக்குது? 6:4 which is equal to 9:6. இது first one. And what is second one? 1:6. The second one is 1:6. So first 1:6 எப்படி எழுதிக்கலாம்? 1/6. அப்போ 1/6 is equal to 1/6 into, so numerator 2 denominator 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 × 2 2, 6 × 2 12. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2:12. அதே மாதிரி 1/6 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை, ஆனால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 5 போட்டால் இங்கேயும் 5 தான். ஸோ அப்போ 5 × 1 5, 6 × 5 30. எப்படி எழுதிக்கலாம்? 5:30. அடுத்து தேர்ட் ஒன். ஸோ வாட் இஸ் தேர்ட் ஒன்? 5:4. ஸோ 5:4க்கு ரெண்டு ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 5:4 எப்படி எழுதிக்கலாம்? 5/4. ஸோ 5/4 is equal to, ஸோ 5/4 நியூமரேட்டர் 2ஆல் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 × 2 10, 4 × 2 8. ஸோ 10:8 எப்படி எழுதிக்கலாம்? 10:8 எழுதிக்கலாம். ஓகே, அதே 5/4 எப்படி எழுதிக்கலாம்? 5/4 × 3/3.
ஸோ நியூமரேட்டர் 3ஆல் டினாமினேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15/12. ஸோ அப்படி 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணல, நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பராலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதே 5/4 எப்படி எழுதிக்கலாம், 5/4 × 10/10ஆல் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 50, 4 × 10 40. ஸோ அப்போ 50:40. ஸோ இது 15:12. அதே மாதிரி 50:40 என்னதான் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் தான். எதுக்கு 5:4க்கு 5:4க்கு 50:40 என்னதான் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் தான். ஏதாச்சும் 2 பண்ணால் போதும். ஓகேவா?